கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். பௌத்தர்களை பொறுத்தரவையில் இந்த கண் ரெண்டும் கொடுக்கறது, அவர்கள் ஒரு இனியில்லை என்ற தங்களுடைய பிறப்பில் இனியில்லைன்ற இந்த கண் தானம்ன்றது உங்களுக்கு தெரியும். ஒருவர் இறந்த பிறகு அவர்களுடைய இரு கண்களையும் எடுத்து, இலங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இந்து ஆகமம், நாங்கள் இந்துக்கள், மற்றது பௌத்த ஆகமம். கண் தானம் செய்தால் இந்த கண் யாருடைய பயன்பாட்டுக்கு போகுது என்பதை அறிந்து கொள்ள முடியுமா? இலங்கை ஒரு மிக முன்னோடியாக நாங்கள் மிகவும் பெருமைப்பட வேணும். காரணம், முஸ்லீம் நாடுகளை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய குறைபாடு. அங்கே எங்களுடைய வைத்தியசாலைன்ற கண்ணியல் பிரிவு ஆரம்ப காலத்தில், நான் இப்போ சொல்கிறது 50ஆம் ஆண்டு 60ஆம் ஆண்டு காலங்களில் தனியாக ஒரு 10 மாடி ஆளணி வளங்களுக்கான நடைமுறை இப்போ நாங்கள் அடுத்த கிழமை தொடங்க இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம், நீங்கள் கேட்டீங்கள் யாழ்ப்பாணத்தில். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். இன்றைய தினம் கண் தானம் தொடர்பில் அது யார் யார் செய்யலாம், கண் தானத்தினூடான மருத்துவ ரீதியிலான பலன்கள் என்ன, அதனை யார் யார் பெற்றுக்கொள்ள முடியும் போன்ற விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக யாழ் போதனா வைத்தியசாலையின் கண் மருத்துவ சத்திர சிகிச்சை நிபுணர் மலனார் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். கண் தானம் என்றால் மருத்துவ ரீதியில் அதற்கு இருக்கின்ற முக்கியத்துவம் என்ன? கண் தானம் என்றால் என்ன? கண் தானம் உங்களுக்கு தெரியும், அண்மையில் 10ஆம் தேதி ஜூன் மாதம் இலங்கையிலும் அனுசரிக்கப்பட்டது. இந்த கண் தானம் அல்லது ஐ டொனேஷன் என்று கூறுவார்கள். உண்மையில் இந்த கண் தானம்ன்றது, நாங்கள் அந்த கண்ணில் அந்த கருவளையம் அதை ஒரு ஆள் இறந்த ஒருவருடைய எடுத்து தேவைப்படுற இன்னொரு ஆளுக்கு அதை பொறுத்துறது, கோனியல் டிரான்ஸ்பிளான்ட், கெரட்டோபிளாஸ்டின்னு நாங்கள் சொல்கிறது. அதைத்தான் தமிழில் கண் தானம் என்று கூறுவார்கள். நீங்கள் கேட்டது போல் இந்த கண் தானம் என்றது உலகத்தில் இலங்கை மிகவும் ஒரு முன்னோடியான நாடு. அண்மையில் கூட பார்த்துருப்பீங்கள், எங்களுடைய வரலாறு மிகவும் நீண்டது. இந்த கண் தானம் முதலாக ஒரு கருவிழி, ஒரு மனிதனுடைய கருவிழி இறந்த பிறகு அதை இன்னொரு குருட்டுத்தன்மை உள்ள கருவிழியால் குருட்டுத்தன்மை உள்ள ஒரு ஆளுக்கு 1905ஆம் ஆண்டு செக்கோஸ்லாவியா நாட்டில், இப்போ செக்கோஸ்லாவியான்னு இப்போ சொல்கிற அந்த நாட்டில் கண்வருத்த மருத்துவர்களால் அது செய்யப்பட்டது. அதற்கு பிறகு இந்த கண்தானம் சம்பந்தமான அறிவு உலக அளவில் வளர்ச்சி பெற்று 1944ஆம் ஆண்டு இந்தியாவில் 44 பிறகு 48 இந்தியாவில் இந்த உலகத்தில் கண்தான வங்கி என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது இந்த கண்தான வரலாற்றில். பிறகு எங்களுக்கு தெரியும், இலங்கையில் தான் ஹட்சன் சில்வாண்டு டாக்டர் தேசமானி என்று கூறுவார்கள். அவர் 1958ஆம் ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் இருந்த ஒரு மாணவன். அவர் முதலாக இந்த கண் தானம் சம்பந்தமான ஒரு சமூக ஊக்குவிப்பில் ஈடுபட்டு, அவர் தன்னுடைய குளிர்சாதன பெட்டியில் வீட்டில் ரிஃப்ரிஜரேட்டரில் ஒரு அந்த கண்ணை டிசைட் பண்ணி எடுத்து வைத்து டிரான்ஸ்பிளான்ட் செய்கிறதுக்கு உதவினது. பிறகு 1961ஆம் ஆண்டு இலங்கையில் இலங்கை கண் தான சங்கம், ஸ்ரீலங்கா ஐ டொனேஷன் சொசைட்டின்னு ஹட்சன் சில்வா குடும்பத்தால் ஆரம்பிக்கப்பட்டு அது நடைமுறையில் இருக்குது. அது ஏனென்றால் இதான் இந்த உலக வரலாறு. படிப்படியாக எல்லா நாடுகள்லையும் கண்தான வங்கிகள், அந்த சொசைட்டின்னு ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது. இது இந்த வருடம் 11வது கண்தான நிகழ்வு. 2016ஆம் ஆண்டு, அதாவது உங்களுக்கு தெரியும், 2016ஆம் ஆண்டு தான் முதலாக உலக கண்தான தினம் என்று அனுஷ்டிக்க தொடங்கினவர்கள் 16. இப்போ நாங்கள் 11வது ஆண்டில் அனுஷ்டிக்கிறோம். இதன் நோக்கம் என்ன? ஏனெண்டா இது எல்லாருக்கும் சில நாட்களை நல்லா தெரியும். இதை இப்போ தான் அறிமுகமாயினம் சமூக ஊடகங்களூடாக. இதன் நோக்கம் என்னென்றால், உங்களுக்கு தெரியும், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், சிறுநீரகன் டிரான்ஸ்பிளான்ட்டு கூறுவார்கள்.
அது வந்து உயிருள்ள ஒரு கிட்னியை எடுத்து இன்னொரு ஆளுக்கு பொறுத்துறது. அது உயிருள்ளதில் நடக்கிற விஷயம். இந்த கண் தானம்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒருவர் இறந்த பிறகு அவருடைய 2 கண்களையும் எடுத்து 2 பேருக்கு பார்வையை கொடுப்பது. ஒன்றில் 2 பேருக்கு பார்வையை கொடுக்குற ஒரு மிகப்பெரிய அது நீங்கள் ஆன்மீகத்திலேயே இருக்கலாம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள்ன்ற அருட்கொடை என்று தான் சொல்ல வேணும். அப்போ இந்த நோக்கம், அந்த தினத்தின் நோக்கம் என்னென்றால் மக்களிடையே விழிப்புணர்வை கூட்டுறது. அந்த விழிப்புணர்வுண்டா என்னென்னா கண் தானம் செய்கிறதுக்கு இணங்க வைக்கிறது, பிளெக்ஸ்ட் என்று சொல்லுவார்கள். 2வது இந்த கண் தானம் செய்தவர்களை கௌரவிக்கிறது. அவர்கள் இறந்திருப்பினும் கண் தானம் எத்தனை லட்சம் பேர் செய்துட்டினம் அவர்களை வருடம் கௌரவிக்கிறதும். மற்ற இந்த கண் தானத்துக்கு ஏற்கனவே பதிஞ்சு இருக்கிறாக்களையும் கௌரவிக்கிறது. ஒரு 3 லட்சியத்துக்கு தான் இந்த கண் தானம் சம்பந்தமாக இந்த கண்தான தினம் வந்து உலகத்தில் அனுஷ்டிக்கப்படுகிறது. அது இலங்கை ஒரு முன்மாதிரியான நாடு. அதால் இலங்கையிலேயும் வந்து அது ஒரு கண்தானம் சம்பந்தமாக வந்து பெருமளவில் செய்வார்கள். அதுக்கு காரணம் வந்து இலங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இந்து ஆகமம், நாங்கள் இந்துக்கள், மற்றது பௌத்த ஆகமம். இந்த 2 ஆகமத்திலையும் தானம் என்றது வந்து ஒரு மிகப்பெரிய கொடை. இப்போ பௌத்தர்களை பொறுத்தளவில் இந்த கண் 2ம் கொடுக்கறது, அவர்கள் வந்து ஒரு இனியில்லை என்ற தங்களுடைய பிறப்பில் இனியில்லைன்ற ஒரு லட்சியம், அதாவது ஒரு ஆன்மீக வழியில் ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதே மாதிரி எங்களுடைய சமயம், எங்களுடைய இந்து ஆகமம், எங்களுடைய கலாச்சாரத்தை எடுத்தால் பல்வேறு வகையான தானங்களை பற்றி கதைப்பார்கள். அன்னதானம், வித்தியாதானம், கோதானம், அதே மாதிரி கண்தானம். இந்த கண்தானம் வந்து மிக மிக சிறப்பு. ஆனாலும் எங்களை பொறுத்தளவில் இந்துக்களாகிய நாங்கள் இந்த கண்தானம் செய்கிற அளவு பௌத்தர்களோட ஒப்புடைக்க மிக குறைவு. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். எங்களுக்கு கண்தானம் கொடுக்குற வசதி குறைவு, இங்கே ஒரு ரீஜனல் பேங்க் இல்லை, மற்றது இது கொழும்புக்கு மிஞ்சியும் சரியான தூரம், 30 வருட யுத்தம் காரணமாக கொடுக்குற அளவு குறைவாக இருக்குது. அதே மாதிரி இந்தியாவும் மிகப்பெரிய ஒரு நாடு. ஆனால் அங்கே இந்து சமயத்தவர்கள் தற்சமயம் கூடுதலான அளவில் இந்த கண்தானங்களில் இந்த சமயத்திலே இருக்குது, பகவத்கீதை எல்லாத்துலேயும் அதை கூறுவார்கள். அப்போ அதால் அப்போ அங்கே வளர்ந்து வந்திருக்குது. இப்போ நாங்கள் இப்போ இந்த நோக்கம் வந்து இங்குள்ள மக்கள், அதாவது அனைத்து மக்களும் வந்து இந்த கண்தானம் சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பதிகிறது. அதாவது கண்தானம், அதாவது உறுப்பு தானங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். அதாவது இனி வார எங்களுடைய டிஜிட்டல் ஐடென்டி கார்டில் அது ஏதோ இப்போ இழுவரையில் இருக்கு போல் நடக்குது. அது மேலே ஒரு நல்ல விஷயம். இப்போ நீங்கள் நியூசிலாண்டு போகிற சில நாடுகளில் இருந்தால் அந்த அவங்களோட ஐடென்டி கார்டை பார்த்தா தெரியும். அதே மாதிரி இந்த கார்ட்லேயும் வந்து நாங்கள் வந்து பெருசாக அந்த லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் அந்த பிரச்சனை இல்லை. அதை விட முக்கியமாக மருத்துவ பிரச்சனையில் அந்த ஒரு ஆளுண்ட குருதி குரூப், அதாவது பிளட் குரூப் வகை போகிற இடத்துல அடிபட்டால் கொண்டு ஐடென்டி கார்டு கொண்டு தெரியும்னா அப்போ அதில் அதை போடுற மாதிரியும் இந்த டிக்ளரேஷன் அதில் அதாவது நான் இறக்கும் தருவாயில் என் கண்கள், என்னுடைய சிறுநீரகங்கள், எங்களுடைய நுரையீரல், உங்களுக்கு தெரியும் இப்போ எல்லாமே மாற்றலாம், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இலங்கையிலேயே பணக்க தொடங்கியாச்சு. இப்போ அவ்வாறானதுகளை வந்து கொடுக்குறதுக்கு ஒரு அப்ரூவல் சட்ட ரீதியாக அந்த இண்டிவிஜுவல், அது 18 வயதுக்கு மேலே தான் ஐசி எடுக்கிறது அதில் போட்டிருக்கும். அது அநேகமாக எல்லா இடங்கள்லையும் இருக்குது. டிரைவிங் லைசன்ஸில் இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ், தேசிய அடையாள அட்டை. அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு இன்னும் எங்களுடைய அரசாங்கம் என்ன மாதிரி அதை செய்ய போகுதுன்னு தெரியல. சில வேளை பிளட் குரூப்பை அதில் வச்சுருப்பார்கள். ஆனால் டிரைவிங் லைசன்ஸில் அது வர்றது தான் நல்ல. ஆனால் டிரைவிங் லைசன்ஸுன்னா எல்லோரும் டிரைவிங் லைசன்ஸ் வராது. அப்போ அது ஒரு ஒரு வாழில் இருக்கணும். சில வேளை எனக்கு பொறுத்தளவில் டிரைவிங் லைசன்ஸோ தேசிய அடையாளையொட்டி ஒரு டிஜிட்டலாக அவ்வாறான செயற்பாடு அநேகமாக 2030க்குள்ளே வருமென்று எதிர்பார்க்குறோம். அப்படி வர்றது ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கும். இலங்கை வந்து ஒரு மிக முன்னோடியாக நாங்கள் மிகவும் பெருமைப்பட வேணும். காரணம், தற்சமயம் இலங்கை வந்து கிட்டத்தட்ட 10,000த்துக்கு மேலே உள்ளூரில் கண் தானம், அதாவது இந்த கெரட்டோபிளாஸ்டி செய்கிறதுக்கு தந்திருக்கணும். அதாவது இலங்கையில் 24 மணித்தியாலத்தில் இந்த கோனியா டிரான்ஸ்பிளான்ட் செய்யலாம். இலங்கையில் உள்ள அனைத்து மாகாணங்கள்லையும் இங்கே ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டும் கோனியாக்கி இருக்காது. மற்ற நாடுகளில் இது ஒரு பெரிய, அதாவது முஸ்லீம் நாடுகளை பொறுத்தவரையில் இது ஒரு மிகப்பெரிய குறைபாடு. அங்கே வந்து வருஷம் வெயிட் பண்ணணும் இந்த கண் கிடைக்கும் வரை. அதே நேரத்தில் இந்த கண்தானத்தில் 1 லட்சத்துக்கு மேலே வந்து வெளிநாடுகளுக்கு
முதலாக நான் நினைக்கிறேன் 1967ஆம் ஆண்டு சிங்கப்பூருக்கு தான் நாங்கள் முதல் கண் தானம் செய்தது இந்த டொனேஷன் சொசைட்டியிலிருந்து. 57 நாடுகளுக்கு இப்போ நாங்கள் உயர்தரமான கண் தானங்கள், அதாவது இந்த டோனர் அதாவது ப்ரிசர்வ் கோனியா நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதில் கூடுதலாக போகிறது ஜப்பானுக்கும் பாகிஸ்தான், ஈரான், எஜிப்த் போன்ற நாடுகளுக்கு நாங்கள் இந்த கண் செய்கிறது அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களுடைய அந்த உலக வரலாறில் நாங்கள் இந்த விஷயத்தில் நாங்கள் மிகவும் ஒரு முன்னோடியாகவும் மிகவும் பெருமைப்படக்கூடிய விடயமாகவும் நாங்கள் அதில் இருந்து நாங்கள் இதில் ஒரு முக்கியமாக இந்த கண்தானம் ஒவ்வொரு வருடமும் செய்கிறதுக்கு இலங்கை இந்தியா இந்த 2 நாடும் ஆசியாவில் உலக அளவில் மிகவும் செல்வாக்கு செலுத்துகிற நாடுகள். யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் கண்தானம் அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் அதான் நான் கூறினேன், இலங்கையை பொறுத்தளவில் இலங்கையில் உங்களுக்கு தெரியும் 9 மாகாணத்திலையும் கிட்டத்தட்ட இந்த வடக்கு கிழக்கு தான் கொஞ்சம் ஒரு 8 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் இடைவெளியில் இருக்குது. மற்ற மாகாணங்கள் கொஞ்சம் 2-3 மணித்தியாலங்களில் போகக்கூடியதாக இருக்கும் மற்ற மாகாணங்களுக்கு. இலங்கையை பொறுத்தளவில் இந்த யாழ்ப்பாணத்துக்கு முதல் இலங்கையை பொறுத்தளவில் இலங்கையில் 2 கண்தான சங்கம், ஸ்ரீலங்கா ஐ டொனேஷன் சொசைட்டி, அதான் இந்த ஹட்சன் சில்வாண்ட அதில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 2 மில்லியன் 20 லட்சம் மக்கள் பதிஞ்சிருக்கணும் இந்த கண்தானம் செய்கிறது. அது கூடுதலாக எல்லாரும் பௌத்தத்தை சேர்ந்தவர்களாக இருக்கணும். ஒரு மிகவும் விரல் விட்டு எண்ணக்கூடிய இந்து சமயத்தவர்கள் அங்கே அந்த மேல் மாகாணம் அங்கே சுற்றி இருக்கிறார்கள் பதிஞ்சிருக்கணும். அப்போ அங்கே இருந்து அது ஒரு பேங்க்கும் வச்சிருக்கணும். அதே நேரம் எங்களுடைய தேசிய கண் வைத்தியசாலையில் ஐ டொனேஷன் ட்ரஸ்ட் பேங்க்குண்டு இலங்கை சிங்கப்பூர் நேஷனல் ஐ ஹாஸ்பிட்டல், அதாவது சிங்கப்பூர் தேசிய வைத்தியசாலை, அது மிகவும் உலகத்தில் நம்பர் 1 தரம் வாய்ந்த அவர்களோடு இணைஞ்சு ஒரு மிகவும் திறமான ஒரு கண் வைத்திய அதாவது கண் டொனேஷன் பேங்க் வச்சிருக்கணும். அங்கே இருந்து தான் எங்களுக்கு இப்போ தற்சமயம் இலங்கை முழுக்க யாழ்ப்பாணத்துக்கும் 24 மணித்தியாலத்துக்குள்ளே எங்களுக்கு அது எங்களுடைய ஒரு சட்டம் மாதிரி ஃப்ரீயாக இலவசமாக எங்கள் அரசாங்க சிடிவி பேருந்து சேவையில் 24 மணித்தியாலம் அவர்களுக்கு அது ஒரு கடப்பாடை கொண்டு தருவினோம். ஆஸ்பத்திரி எங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தருவினோம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் 20 ஓடுற பஸ் பெரிய எந்த பஸ்ஸுகள்லேயும் அதை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. எங்களை பொறுத்தவரையில் இலங்கையில் இந்த கண்தான சங்கத்தால் நடத்தப்படுற பேங்க், மற்றது இந்த தேசிய வைத்தியசாலையில் ஒரு பேங்க் இருக்குது. இவர்கள் அங்கு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு மருத்துவ குழாம் ஊடாக இந்த 15 ஆக்களை பதிஞ்சிருப்பினம் இந்த டொனேஷன் சொசைட்டியில் 15 ஆக்களுடைய அப்ரூவலோட இறந்து 6 தொடக்கம் 8 மணித்தியாலத்துக்குள்ள அந்த கண்களை எடுத்து அதை ப்ரிசர்வ் பண்ணி உள்ளூர் வெளிநாடுகளுக்கு அனுப்புகிற வளமை தான் இருந்து கொண்டு இருக்குது. வடமாகாணத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும், வடமாகாணத்தில் போதனா வைத்தியசாலை தான் ஒரு டெர்ஷரி ஐக்கியா சென்டர் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் எங்களுடைய வைத்தியசாலைன்ற கண்ணியல் பிரிவு ஆரம்ப காலத்தில் நான் இப்போ சொல்கிறது 50ஆம் ஆண்டு 60ஆம் ஆண்டு காலங்களில் பராசசேகரம் கண் வைத்திய நிபுணர், கண்ணுத்துறை கோதாசன் சார் போராட்டத்துக்கு முதல் காலத்திலையும் இங்கே சில பேருக்கு கொழும்பில் இருந்தும் சில பேர் இங்கு இறந்த சில பேர் கன்சர்ன் கொடுத்த ஆக்களிட உடனடியாக அந்த கண்ணை நியூக்ளியேட்டட்னு சொல்கிறது எடுத்து கண் சத்திர சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி நான் வவுனியாவில் இருக்க கொழும்பிலிருந்து எடுத்து வவுனியா ஆஸ்பத்திரியில் செய்திருக்கிறோம். அதுக்கு பிறகு போராட்டம் தொடங்கிட்டுது. யுத்தம் உங்களுக்கு கொழும்பு அதுகளிலிருந்து கண் எடுக்க இயலாது. அப்போ கோதாசன் எங்களுடைய ஆசான் காலஞ்சென்ற கண் வைத்திய நிபுணர் கோதாசன் அவர்கள் இருந்த காலத்தில் எங்களுடைய ஆஸ்பத்திரியில் இறக்கும் ஒருவர் அதாவது கண் தானம் என்று அவர் கன்சர்ன் கொடுத்திருந்தால், அதாவது அவர்களை தானம் பண்ணுறதுக்கு சட்ட ரீதியாக நீங்கள் எடுக்கலாம்னு சொல்லி கொடுத்திருந்தால் அந்த குடும்ப உறுப்பினரோட அவர் எடுத்து அந்த கோனியல் டிரான்ஸ்பிளான்ட் செய்தது. அது பரந்தளவில் எல்லோரும் கொஞ்சம் செய்தது. அதற்கு பிறகு இந்த யுத்தம் எல்லாம் நிறைவடைந்த பிறகு யாழ்ப்பாணத்துக்கு எங்களுடைய கண் வைத்திய நிபுணர்கள், சாதாரண கண் வைத்திய நிபுணர்கள் கண்களை இலகுவாக சிடிவி பஸ்ஸில் எடுத்து உடனுடனே கண்
ஆப்ரேஷன் கெரட்டோபிளாஸ்டியல் செய்கிற வசதிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டு அது ஒரு நூற்றுக்கணக்கில் நாங்கள் இங்கே செய்திருக்கிறோம். தற்சமயம் 2 வருடங்களாக வந்து எங்களுடைய கண்ணியல் பிரிவில் வந்து இந்த கருவிழி சத்திர சிகிச்சை நிபுணருக்கான வெற்றிடம் உருவாக்கப்பட்டு இப்போ இருக்கிறவர் வந்து சுஜீவன் டாக்டர் அவர்கள். அவர் இப்போ வெளிநாட்டுக்கு அக்டோபரில் போய் திருப்பி வருவார். அவர் வந்து கருவிழி சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய சத்திர சிகிச்சை நிபுணர். அவர் தற்சமயம் மிக நவீன முறையில் அதில் உள்ள இந்த கருவிழியில் இருக்கிற அதில் ஒரு 5 லேயர் இருக்குது. அந்த லேயர்கள்லேயே நாங்கள் செய்கிறதெல்லாம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டு இருக்குது. அப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் நீங்கள் கேட்டீங்கள் யாழ்ப்பாணத்தில். இப்போ நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவையில் இப்போ நாங்கள் வந்து 2 விடயம் இந்த கண் தானம் செய்கிறதுக்கு அந்த 2030 இலக்காக வைத்து 2 விடயங்களை ஆரம்பிக்கிறோம். 1 விடயம் சமூக ஊடகங்கள் ஊடாகவும் இந்த எலக்ட்ரானிக் யூடியூப்ஸ் இதுகளுக்கு ஊடாக விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. இது ஒரு சமயம் சார்ந்தது. இதில் வந்து ஒரு அழகு வந்து அந்த உங்களுக்கு தெரியும் ஒரு இறந்தவர் என்றாலும் அதை ஒரு அது உலகளாவிய ரீதியில் கௌரவிக்கிற. இப்போ இந்த இப்போ சில பேருக்கு யோசனை அந்த கண் எடுத்தால் கட்கொள்ளி தெரியும், அப்படி மடல் மூடுபட்டிருக்கும். கண் இருந்தான்னு இல்லாட்டினா மடல் மூடேக்க தெரியாது. அப்போ எந்த ஒரு அவர்களுடைய அழகோ அந்த கௌரவமோ போகாது. இதில் பெருமையும் உங்களுக்கு ஆத்மீக ரீதியில் அந்த குடும்பத்துக்கும் அவருக்கும் ஒரு அவர் இறந்தும் அவர் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 2 பேரில் வாழுவார். அவரை சில 60-70 வயசு வரையும் இருந்தால் வாழுவார். அப்போ எங்களுடைய நோக்கம் முதல் 2 இந்த வருடம் நாங்கள் இந்த வருடத்திலிருந்து பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் எங்களுக்கு தெரியும் வருடம் கோயில் திருவிழா ஒரு முறை இலங்கையை பொறுத்தவரையில் அதாவது வடமாநிலத்தில் யாழ்ப்பாணத்தில் இந்த கண் ஸ்தானம் செய்கிறதால் இதன் விழிப்புணர்வை பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களூடாக அதை ஏற்படுத்தி நடத்துகிறதோட இப்போ இந்த கருவிழி சத்திர சிகிச்சை நிபுணர் போய் ஒரு 2 வருடத்தில் வருவார். அப்போ இவர் 26 போனாருண்டா 28 வருவார். அப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பல்வேறு வகையில் கேள்விப்பட்டிருப்பியல். இந்த கண்ணியல் பிரிவு சிறப்பாக நடைபெறுற காரணத்தால் ஒரு நன்கொடையாளர் ஒரு காணி ஒன்று கண் ஆஸ்பத்திரியாக கட்டச் சொல்லி இந்த யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டு அது தற்சமயம் அது ஒரு அரசாங்க காணியாக மாற்றப்படுது. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கண் தானம் இந்த கருவிழி சம்பந்தமான நவீன இயந்திரங்கள் எங்களுக்கு வந்து பல்வேறு வகை கொடையாளர்களூடாக இப்போ உங்களுக்கு இந்த கண் வைத்திய எங்களோட பிரிவுக்கு இந்த வருடமும் அடுத்த வருடமும் கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லியனுக்கு இலங்கை காசுக்கு சாமான்கள் விலை இருக்குது. அதில் IMHO கேள்விப்பட்டிருப்பீங்க, அது உங்களுக்கு எல்லாருக்கும். அவர்கள் ஒரு இப்போ லேசர் 2 கிழமையில் வரும். ஸ்பெக்ஸேவர்ஸ் என்று இலங்கை முழுக்க அதாவது ஐரோப்பிய ஒன்றிய நிறுவனம் உண்டு இலங்கை முழுக்க எங்களுடைய ஏற்பாட்டில் எங்களுடைய வடமாகாணம் யூனிட் சிறப்பாக இயங்குறதால இலங்கை முழுக்க 20 ஃபண்டஸ் கேமரா எல்லா போதனா வைத்தியசாலைக்கும் அதுக்கு தற்சமயம் யாழ்ப்பாணத்துக்கு 2 வரை இருக்குது. நீரிழிவு நோய் இதுகளை கண்டுபிடிக்கிறது. அதே நேரம் தாய்வான், சிங்கப்பூர், மலேசியா ரொட்ராக் கிளப் ஓட அதாவது D33,000 நம்பர் ப்ரொஜெக்டுகளால் 250 மில்லியனில் இந்த கருவிழி சம்பந்தமான ஆப்ரேஷனுக்குரிய இயந்திரங்கள் வர இருக்கின்றன. அப்போ இதன் காரணமாகவும் இதெல்லாம் வந்து இந்த யூனிட் வந்து பல்வேறு இடர்பாடுகள்லேயும் தேசிய மட்டம் சர்வதேச மட்டத்தில் சிறப்பாக இயங்குறதால கிராண்டாக வருது. அதை விட அரசாங்கமும் கிராமிய ஒளிவாழ்வு திட்டத்துக்கூடாக எங்களுடைய கௌரவ சுகாதார அமைச்சர் விசேட பண ஒதுக்கீடு அப்படியே பார்லிமெண்ட் ஒதுக்கீடில் சில வகையான ஒரு அதாவது கௌரவ ஆளுநர் நடவடிக்கையால் எங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வர. அப்போ எங்களுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் வர இருக்க ஒரு காணியும் வாரது. பட் எங்களுக்கு ஒரு டிமாண்ட் கூட ஒரு 1500 பேருக்கு சத்திர சிகிச்சை ஒரு மாதம் செய்கிறோம். கருவிழி இந்த ஒப்பிட கண்தானம் அந்த கண்கள் எடுத்து செய்கிறதால நாங்கள் அதுக்குரிய ஆரம்ப நடவடிக்கை 5 வருஷத்துக்கு முதலே மேற்கொண்டிருக்கு. தனியாக ஒரு 10 மாடி ஆளணி வளங்களுக்கான நடைமுறை இப்போ நாங்கள் அடுத்த கிழமை தொடங்க இருக்கிறோம். இப்போ தொடங்கினா தான் ஒரு 5 வருஷத்துலையாவது ஆக்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் நான் இங்கே சில டாக்டர் இல்லைன்ற பரவாயில்ல எல்லாரும் காய்க்கினா அது உண்மை. அப்போ அதுக்குரிய செயற்பாடுகளோடு நாங்கள் ஒரு வைத்தியசாலை உண்டு, சிறப்பான வைத்தியசாலை. இலங்கை மத்திய அரசாங்கம் அதற்கு ஒரு
ஒரு க்ரீன் லைட்டோடு இருக்கணும். அப்போ அதனூடாக நாங்கள் அதை செய்ய இருக்கிறோம். அப்போ செய்யக்கு என்ன நடக்கும் என்றால், இப்போ எங்களுடைய காலேஜ், அதாவது காலேஜ் ஆஃப் ஆப்தல்மாலஜி, இந்த கண் சம்பந்தமான நிபுணர்கள் இங்கே வந்து இப்போ கிட்டத்தட்ட 5 கருவழி ஸ்பெஷலிஸ்ட் தான் இருக்கணும். கண்டியில் ஒரு ஆள், காலி ரத்னபுரையில் அன்றாதபுரமும், மற்றது கொழும்பிலையும், அடுத்தது வடமாகாணம் வந்து. அப்போ இங்கே வந்து எங்களுடைய அந்த நேஷனல் தேசிய வைத்தியசாலையோட நாங்கள் இங்கு இந்த கண் வைத்திய பேங்க், அதாவது ப்ரிசர்வ் பண்ணுற பேங்க், நாங்கள் இவை எல்லாரும் 15 ஆக்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ 10 தொடங்கினா அவர்கள் எல்லாரும் உடனடியாக இருக்கிற இல்லை, ஒரு 20 வயதில் 15 90 வயதுண்டா 70 வருஷம் செல்லும். அப்போ நாங்கள் அந்த பேங்கை வந்து இதே மாதிரி சிங்கப்பூர் மாதிரி எடுத்து லிங்க் பண்ணினா, அப்போ நாங்கள் இங்கேயும் பாவித்து இலங்கை மற்ற நாடுகள் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஏர்போர்ட் பக்கத்தில். அப்போ அதுதான் எங்களுடைய இந்த 2030க்கு முதல் நடைமுறையில் உள்ள ஒரு திட்டமாக நாங்கள் அதை செய்கிறதுக்கு யோசிச்சிருக்கோம். 2 விஷயம்: விழிப்புணர்வை ஊற்றி பதிகிறது, பிளெக்ஸ் பண்ணுறது. தற்சமயம் நீங்கள் கேட்ட மாதிரி யாழ்ப்பாணத்தில் வந்து அது வந்து பதிகிறது வந்து கண்தான சங்கம் உங்களுக்கு தெரியும், வெப்பில் பார்த்தா உடனே வரும். டெலிஃபோன் நம்பர், அட்ரஸ் இருக்குது, உங்களுடைய ஊடகங்கள்லேயும் அதை நீங்கள் போடுவீங்க. அதில் வந்து நேர ஒரு ஃபார்ம் இருக்குது. தற்சமயம் அது ஒரு ஃபார்மாக இருக்குது, நிரப்பி உங்களோட ஐடியை கார்டு கொடுத்து பதிஞ்சு நீங்கள் அதை முன்னுரிமையில் எடுத்து வச்சுருக்கலாம். அது ஒரு கொப்பியை வேணும்னா அந்தந்த பக்கத்து அந்த அருகில் உள்ள வைத்தியசாலைகளில் ஒரு கொப்பியை, அது வந்து கண்ணியல் பிரிவு இருக்கிற இடத்துல கண்ணியல் பிரிவில் சேமித்து வச்சிருப்பினோம், அல்லது டைரக்டர் ஆஃபீஸில் ஒரு ஃபைலில் வச்சிருப்பினோம். அங்கே தான் பதியணும். இந்த அவள் தான் இப்போ அந்த நெட்வொர்க்கில் பதிஞ்சு எடுப்பினோம். இப்போ ஆஸ்பத்திரியில் பதிஞ்சு எங்களுக்கு எடுக்கிற வசதி இல்லை, தேசிய வைத்தியசாலையை விட்டு மற்ற ஆஸ்பத்திரியெல்லாம் அந்த வசதி இல்லை. அப்போ எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் இதை 15 ஃபார்ம் இருந்தால் அங்கே தான் அந்த மெயின் ஃபார்ம் இருக்கும். அப்போ அதுவும் நான் இப்போ அநேகமாக இந்த கிழமைக்குள்ள அனைவருக்கும், சுகாதார அமைச்சர் எல்லாருக்கும் இதை டிஜிட்டலைஸ் பண்ணி சொல்லி, என்ன இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்போ எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணியாச்சு. நினைக்கிறேன் இப்போ எல்லாமே டிஜிட்டல் பேங்கில் இருந்து ஐடியிலேருந்து சகலது. அப்போ அது ஒரு பெரிய வேலை இல்லை. அதுக்குரிய அந்த ப்ரொப்போசல் நான் இப்போ அடுத்த கிழமை இந்த 2-3 நாளில் அனுப்புவேன். அது மக்களுக்கும் தெரிய வரும். அப்போ அதன் ஊடாக நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், இதை ஒரு டிஜிட்டலைஸ் அது ஒரு குறைபாடாக இருக்குது எங்களுக்கு. அதை டிஜிட்டலைஸ் பண்ணினால் உங்களோட ஃபோன்லேயே அது ஒரு ஆப் மாதிரி செய்து நீங்கள் அதையெல்லாம் போட்டு வச்சுருந்தால் உங்களுக்கு தேவையான நேரம் உங்களோட அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த கண்ணை எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அந்த கண் எடுக்கிற விஷயம்ன்றது யாழ்ப்பாணத்தில் இப்போ நீங்கள் கேட்டிங்களா தற்சமயம் இல்லை, நாங்கள் கண்ணை ஆவஸ் பண்ணுறது இல்லை, ஆனால் பதியலாம். ஆனால் 2030க்குள்ள நாங்கள் இந்த கண்ணியலில் கருவழி துறை நல்லாக இயங்க தொடங்கினோன்னு நாங்கள் அதில் வந்து சேமிக்கிறது தான் கூட. இங்கே வந்து கருவழியால் வர்ற தாக்கம் இலங்கையில் வந்து மிக குறைவேண்டா. எங்களுக்கு இப்போது ஐபேங்க் இருக்கிறபடியே நாங்கள் முந்திட்டே டிரான்ஸ்பிளான் தொடங்கி இப்போ எத்தனையோ வருஷம், இங்கே 60ஆம் ஆண்டுலேருந்தே நடக்குது. 60ஆம் ஆண்டுல ஆனால் அனைவரும் கண்தானத்தை செய்யணுமா? கண்தானம் செய்யறது அது வந்து ஒரு நல்ல கேள்வி. என்றால் இப்போ எல்லாருக்கும் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்றால் இது வந்து இப்போ என்னென்னா உங்களுக்கு தெரியும், இப்போ உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டு எல்லாருக்கும் தெரியும், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இப்போ கதைக்கணும், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் கதைக்கணும். இதுகள் வந்து ஒரு முக்கிய ப்ராப்ளம் என்னென்றால் அது ஒரு உறவினராக இருக்கணும், அதாவது பிளட் குரூப்பிங்கில் இருக்கணும், அப்புறம் HLA டைப்பிங் செய்யணும், இம்யூனாலஜி, அது பெரிய பெரிய வேலைகள் செய்து பொருந்தினா தான் அதை பொருத்தலாம். அதுலேயே பெரிய இடர்பாடு. கண்ணில் அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்ணில் வந்து கருவழியில் இரத்த குழாயோ இளையங்கள் ஒன்றும் இல்லை. அப்போ ஆறுக்குன்ற கண்ணையும் எடுத்து ஆறுக்கும் பொருத்தலாம், அது ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. அப்போ அந்த விஷயத்தில் இப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி இருக்குது, யார் கொடுக்கலாம் என்று எல்லாரும். நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. எந்த ஒரு அதாவது இந்த இலங்கை நாட்டு பிரஜை அனைவரும் பால் வேறுபாடின்றி வயது வேறுபாடின்றி, நீங்கள் கண்ணில் சத்திர சிகிச்சை தெரிப்பினம், சில பேர் கண்ணில் ஏதாவது காயம் வந்திருக்கும் அல்லது கண்ணாடி போடுவீங்க, அனைவரும் இப்போ 22 மில்லியன் வைங்கள பொது சனத்தில், இப்போ அதில் உள்ள அனைவரும் பதிய விரும்பினால் சட்ட ரீதியாக அவர்களுக்கு உரிமை இருக்குது. 15 இந்த கண்ரெண்டு நாங்கள் தானம் செய்யணும்னு கொடுக்குறோம். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்னா, இப்போ எங்களுக்கும் ஒரு ஸ்பெக்குலர் மைக்ரோஸ்கோப்புன்னு ஒன்று வருது, அது இலங்கையில் இந்த கண்தான வங்கியில் மட்டும்தான் இருக்குது. இப்போ எங்களுக்கு அது இலவசமாக கிடைக்கப்படுது எங்களுக்கு. இப்போ நாங்கள் அந்த கருவழியை பிறகு தரம் பிரிப்போம், A கிரேட், B கிரேட், C கிரேட்னு தரம் பிரிப்போம். அதை எங்களுடைய கருவழி அல்லது கண் வைத்திய நிபுணர்கள் அந்த சத்திரை சிகிச்சைக்கு அதற்கு ஏற்ற மாதிரி அந்த கோணியாவை நாங்கள் அந்த கருவழியை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி செய்வோம். அதாவது இளமான ஆட்களுக்கு, அதாவது இன்ஃபெக்ஷன் இல்லாதண்டா A குரூப் அப்படி பிரிக்கிறது. அனைவரும் கண்தானம் செய்யலாம். எந்த நோய் எல்லா நோய் எல்லாரும் செய்யலாம். ஆனால் நாங்கள் அந்த க்ரைட்டீரியாவில் பார்த்து எடுப்போம். இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் சொல்லியிருக்க நான் இதை கட்டாயம் சொல்லணும். இப்போ நாங்கள் கண் ஒருவர் நீங்கள் உங்களுடைய பதிஞ்ச பிறகு கண்ணை நாங்கள் 2 கண்ணையும் எடுப்போம்.
அதாவது வந்து அதை எடுக்கிற முறை என்னென்னா ஒரு கண் தானத்துக்கு நீங்கள் அல்லது நான் இப்போ பதிய போகிறேன், நான் இப்போ முழு உறுப்புக்கும் இப்போ இந்த சட்டத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன், என்ன காலம் இருக்குது, சட்டம் வந்தோன்னு அந்த டிரைவிங் லைசன்ஸோ இதுலேயோ போடுறேன், அதோட முதலாளாக பதிஞ்சிருவோம். அப்படி இல்லாட்டி இந்த ஃபார்ம் கொடுத்து வச்சுருக்குது டொனர் சொசைட்டியில். அப்போ அந்த என்ன செய்யணும்னா உறவினர்களுக்கு சொல்லி வைக்கணும், ஒருவர் இறந்தவுடன் கண் தானத்துக்கு அவர் கையெழுத்து போட்டெல்லாம் கொடுத்திருந்தால் இறந்தவுடன் இந்த கண்களை உடனே மூடி விட்டுருவோம் கண் கொடுக்குறவருக்கு இந்த கண் தான். ரெண்டாவது ஒரு இப்போ உங்களுக்கு தெரியும், அவரை எங்களை எந்த சமயத்தில் இருந்தாலும் அவரை நாங்கள் அப்படி ஒரு கட்டில் வளர்த்துவோம். வளர்த்தேக்க அந்த கண் எடுக்கும் வரையும் ஒரு பிலோ அல்லது 2 தலையான ஒன்றில் 2 வச்சு கொஞ்சம் உயர்த்தி விடணும். மற்றது இந்த ஃபேனை போடக்கூடாது, ஹோலோ ஏதோ அந்த கண் எடுக்கும் வரையும் ஃபேனை போடக்கூடாது. அதை கண் ட்ரை ஆகாமல் கோணியா என்ற அந்த சப்ளை இல்லை. அதாவது கண்ணுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் ஏதாவது உங்களுக்கு தெரியும், நாங்கள் சுவாசிக்கிறோம் சாப்பிட்றோம், அதே மாதிரி கண்ணுக்கு வந்து அந்த கருவலிக்குரிய உணவு சத்து ஆக்சிஜன் எல்லாம் காற்றுலேருந்து தான் வரும், கண்ணீர்லேருந்து வரும், காற்றுலேருந்து ஆக்சிஜன் வரும், கண்ணீர்லேருந்து வரும். அதற்காண்டி அதை மூடினோன்னு 6 தொடக்கம் 8 மணித்தியாலம் இதில் தான் மிக முக்கியமாக இருக்கும். உடனடியாக அதை அறிவிக்கப்பட்டு 6 தொடக்கம் 8 மணித்தியாலத்துக்கு அந்த கண்கள் எடுக்கப்பட்டு அருகில் உள்ள ரீஜனல் ஐ பேங்க் அல்லது கலம்போ எங்கேயோ அந்த ஐ பேங்கில் கொண்டு போய் அதை ப்ரோசஸ் பண்ணி நாங்கள் அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி அது மெத்தட் இருக்குது ஃப்ரோசன் பண்ணி வச்சுருப்போம். அப்போ தான் நீண்ட காலத்துக்கு அதை பாவிக்கலாம். உங்களுக்கு சொன்னால் யுத்த காலத்தில் நாங்கள் உடனே எடுத்து உடனே பாவிக்கிறது. அது அந்த நேரத்தில் அவற்றை குருதி கொஞ்சம் எடுப்போம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நோய்கள் ஏதாவதுண்டா அதில் அந்த முக்கியமான சில நோய்கள், அதாவது உங்களுக்கு தெரியும் அது மிக இலங்கையில் அது பெருசாக இல்லை, பால்வினை நோய்கள், செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், எய்ட்ஸுகள் அப்படியானதுகளை கேட்டகரைஸ் பண்ணி க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அப்போ ஒரு ஆள் கொடுக்குறவரை இல்லைன்னு அதாவது கொடுக்குறத நாங்கள் அந்த தடுக்கக்கூடாது. அது வந்து அது நல்லம் இல்லை, அது ஒரு நீங்கள் மனித நேயமோ ஆன்மீகமோ இன்னத்தில் எடுத்தாலும் கொஞ்சம் பிள்ளையாக காட்டும். அப்போ நாங்கள் அது வரவேற்று எடுப்போம். பிறகு அந்த இவர்களுக்கும் கொடுத்து அந்த பிளட்டை எடுத்து எல்லாம் பிளட்டையும் சோதித்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு முறை இருக்குது. அதை வடிவாக க்ளீன் பண்ணி இன்ஃபெக்ஷன் கல்ச்சர் எல்லாம் செய்து நாங்கள் அதுகளை இந்த பரிசோதித்து அதில் நாங்கள் வச்சிருப்போம். அதனபடியாக மக்கள் தெரிய வேண்டிய விஷயம் என்னென்றால் அனைவரும் கண்தானம் செய்யலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கின்ற எல்லாரும் சில பேர் அடித்து கேட்பினா இது எங்கே போய் நாங்கள் பதிகிறது. உங்களுக்கு வெகு விரைவில் இது டிஜிட்டல் ஆகும். அதுவரையும் சமூக ஊடகங்கள், யூடியூப்புகள், பத்திரிகைகள் ஊடாக இலங்கை கண்தான சங்கம், ஸ்ரீலங்கா ஐ டொனேஷன் சொசைட்டி என்று நீங்கள் எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறீர்கள், அடித்தோன்னா விழும். அதில் அட்ரஸ் இருக்குது, டெலிஃபோன் நம்பர் இருக்குது, இமெயில் இருக்குது, அவையில் ஒரு ஃபார்ம் இருக்குது, ஒரு சின்ன படிவம். இல்லை நீங்களே ஐடியை போட்டு நான் இன்னார் ஐயா நான் இப்படி கண் கொடுக்குறேன்னு உங்களோட ஏதோ கையெழுத்தை போட்டு அல்லது அந்த மையோ ஏதோ போட்டு அதை அனுப்பினா அங்கே அவர்கள் வைத்திருப்பார்கள். அதுன்ற ஒரு கொப்பியை நீங்கள் இப்போ கூடுதலாக வரைக்க அந்தந்த அருகில் உள்ள ஆஸ்பத்திரி, இப்போ பொதுநா வைத்தியசாலை கண்ணியல் பிரிவில் டிரெக்டர் ஊடாக அத்தியட்சர் ஊடாக கொடுத்து வச்சுருக்கலாம். அல்லது இப்போ இங்கே பூனரி ஆஸ்பத்திரி இங்கே கிட்டேண்டாலும் அந்த ஒரு அத்தியட்சர் ஊடாக அதை கொடுத்துருந்தா அவை அதை வச்சிருப்பீங்க. அப்போ இப்போ தற்சமயம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எல்லாரையும் ஊக்குவிக்க வேணும், நீங்கள் ரெடியாக இருக்கணும் கொடுக்க. அப்படி கொடுக்க விரும்பினாக்கள் அந்த ஃபார்மை தற்சமயம் கண்தான சங்கத்தில் பதிஞ்சு அதை செய்ய வேணும். உங்களுக்கும் இதில் ஒரு கடமை இருக்குது. எல்லோரும் அந்த டிஜிட்டலைசேஷனை இதை நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணணும். பொது ஊடகங்களூடாக ஆரோக்கியமான முறையில் அதை செய்கிறதால அரசாங்கம் அதை பரிசீலித்து அது ஒரு பெரிய வேலை இல்லை, ஒரு 2 மணித்தியாலும் காணும். அது ஒரு வடிவாக செய்து அதை லிங்க் பண்ணி விட்டால் அது உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இந்த கொள்கையிலையும் அது இந்த உறுப்பு தானமும் இந்த குருதி வகை இன்க்ளூட் பண்ணுற அந்த டிஜிட்டல் டிஜிட்டல் ஐடி இதுகள் பாஸ்போர்ட்டுகளில் இதுகளும் சேர்க்கிற சம்பந்தமான நடைமுறையில் இருக்குது. அப்போ அதுவும் நடைமுறைப்படுத்து. கண்தானம் செய்தால் இந்த கண் யாருடைய பயன்பாட்டுக்கு போவது என்பதை அறிந்து கொள்ள முடியுமா? அது வந்து இப்போ 2 விதமாக இருக்குது. என்னென்றால் இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் இப்போ அண்மையில் யாழ்ப்பாணத்தில் கூட பார்த்துருப்பீர்கள், நாங்கள் கண்தானம் செய்கிறவர்களை இந்த கண்தானம் அல்லது கிட்னி கொடுக்குறாக்களை கௌரவிக்கிறோம். அவர்களுடைய அவர்கள் இந்த குடும்பம் யோசிச்சு கொண்டிருக்கும் ஒரு 2 பேருக்கு பார்வை போகுது. ஆனால் அது வந்து யாருக்கு போகுதுண்டு ஒருத்தருக்கும் அநேகமாக தெரிஞ்சிருக்காது. இப்போ அந்த கடவரிக் டிரான்ஸ்பிளான்ட்னாலும் கிட்னி அது நோமல். ஏன்னாண்டா யோசிச்சு பாருங்கோ, இப்போ இங்கே வந்து சில வேளை கொழும்பில் இப்போ இங்கே பேருக்கு நான் இப்போ எனக்கு தெரியும் நாங்களே ஒரு 100 கணக்கில் செய்துட்டோம்.
கருவழி ஐயா செய்து கொண்டிருக்கிற நாளைக்கும் இருக்குது லிஸ்ட். அப்போ என்னென்னா யாருக்கு போகுதுன்ட்டு இப்போ அவருக்கும் தெரியாது, இங்கே வந்தவருக்கும் தெரியும். ஆனால் கண் தானத்தில் எந்த பேஷண்ட் எந்த கேட்டகரிக்கு செய்தன்று இருக்கும், கொடுத்தவர்கிட்ட டீட்டெயிலும் கண் தான வங்கியில் இருக்கும். உற்றார் உறவினருக்கு அது தெரியறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. தெரிஞ்சிருக்காது அவ கொடுத்துட்டினா அங்கே டீட்டெயில் இருக்குது, இங்கே இருக்குது. அவ தெரிஞ்சு கொள்ளவும் பெருசாக விரும்பாயினா அந்த கண் பாவிக்கப்பட்டிருக்குன்றதில் அவர்கள் சந்தோஷமாக இருப்பேன். இப்போ வெளிநாடுகளுக்கு அனுப்பினா அது வெளிநாட்டு ரெக்கார்ட்ஸுக்கு போகும். அந்த நாடுகளில் கண் தானத்தை பெற்றுக்கொண்டவர் அறிந்து கொள்ளலாமா இது யாருடைய கண்ணு? அநேகமாக ஒரு ஆள் தனக்கு கண் தந்திருக்குன்னு யோசிச்சிருப்பினோம். ஆனால் இது இப்போ இலங்கையிலேருந்து வந்தேண்டு வெளிநாட்டுக்காரர் அப்படி இந்தியாவிலேருந்து வந்தேண்டு பார்ப்பினோம். இப்போ எங்களுக்கு கொழும்பிலேருந்து யாராவது ஒரு ஆள் அநேகமான சந்தர்ப்பத்தில் இப்போ நாங்கள் அதை அவர்களுக்கு எங்களுடைய கார்டுகளில் எழுதுறதில்லை. மற்றது அவர்களும் அதை பெருசாக அதை ஒரு ஆள் கண் தானம் செய்திருக்கு என்ற நடைமுறை தான் இருக்குது. அறிய வேண்டிய தேவை அல்லது அவர்களோ இந்த ஒருத்தரும் அதை பெருசாக இவ்வளோ நாளைக்கு அப்படி ஒருத்தரும் அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற விரும்புகிறதும் இல்லை, அதை தெரிகிறதும் இல்லை. மற்றது ரெக்கார்ட் இப்படி தான் இருக்கும். கொடுத்தவற்ற ரெக்கார்ட் இருக்கும் ஐ பேங்கில், அவர் பெற்றவற்ற ரெக்கார்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும். ஒரு ஆய்வுக்கு நாங்கள் பாய்ப்போமே ஒழிய அந்த யாருக்கு என்ன மாதிரின்றது எங்களுக்கு தெரிஞ்சு கொள்வது சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் ஒரு ஆள் கண் தந்திருக்கிறாருன்னு மட்டும் தங்களுக்கு கன்ஃபர்ம் செய்திருக்கணும் தெரியும். கண் தானம் பற்றி பல்வேறு விடயங்களை டாக்டருடன் பேசி அறிந்து கொண்டோம். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு நேரம் ஒதுக்கி பங்கு கொண்டமைக்கு மிக்க நன்றிகள். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்ட உங்களுக்கும் நன்றி, வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.